முதலாவதாக திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்துக்கு இந்த அரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக நான் ஃபர்ஸ்ட் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். சார் சொன்னார் கொஞ்சம் பதட்டமா இருக்கு அப்படின்னு. அப்படி இல்லை, பதட்டம்லாம் இல்லை சார். நான் திருச்சிராப்பள்ளி கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையில் உதவி பேராசிரியர் தோல் பகுதியில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு நாத்திகவாதி. என்னைக்கு இந்த ஸ்கின்னை உள்ளுக்குள்ளார படிச்சேனோ, கடவுள் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சின்ன சின்ன விஷயத்தையும் பொறுப்பா, ஒரு கடவுள் இல்லைன்னா இப்படி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரே ஒரு உறுப்பே வராது அப்படிங்கிற மாதிரி கடவுள் ரசிச்சு வச்சிருக்காரு சார். இப்போ வர எங்க ஜென்ரேஷன் சார் சொன்னார், இவர் பேசுவாரா ஒரு 1/2 மணி நேரம் நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் இனிஷியலா பேசுறவங்க தயக்கப்படுவாங்க அப்படின்னு. என்னை விட்டா நான் 1 மணி நேரம் கூட இது பேசுவேன் சார். அவ்வளோ அழகான ஒரு நம்ம உடம்புலயே ஒரு கடவுள் ரசிச்சு ருசிச்சு அதே ஒரு உருவாக்கின ஒரு உறுப்பு எது அப்படின்னா ஸ்கின் தான், தோல் தான். தோல் தான் உடம்புலே லார்ஜஸ்ட் ஆர்கன், பெரிய ஆர்கன் நம்ம பாடியிலே. அதுதான் இது. ஏன்னா அதுதான் நம்ம கிட்ட அதை ஆக்சுவலா இட்ஸ் கண்ணாடி. உள்ளுக்குள்ளார எந்த டிசீஸ் வந்தாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுறது ஸ்கின்ல தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கல்லீரல்ல மஞ்சக்காமலை வருது அப்படின்னா அது தோல்ல தான் மஞ்சள் கலர்ல தெரியும் உங்களுக்கு. அப்புறம் கிட்னி பிரச்சனை இருக்கவங்களுக்கு நுரையா வேர்வை வரும். அது மொத்தம் உடம்புல உள்ளுக்குள்ள எந்த ஆர்கன்ல இது உறுப்புல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அது ஸ்கின்ல தோல்ல தான் நம்மளுக்கு வெளிப்படையா தெரியும். அவ்வளோ இது அது இட்ஸ் அ மிரர் இமேஜ் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படிம்பாங்க. உள்ளுக்குள்ளார இருக்கிற என்ன ஒரு வியாதி இருக்கோ அதை கண்ணால எடுத்து சொல்றது உங்களுக்கு. நான் படிக்கும்போது எனக்கு ஓரளவு தான் நான் இது தோல் நோய் படிச்சு வளர்ந்தும் போது தான் எனக்கு தெரியும் சார். ஏன்னா புக்கை மட்டும்தான் படிப்போம். வெளியே ஒவ்வொரு நோயாளிகளும் இது ஏன் இப்படி ஆகல, இது ஏன் இப்படி ஆகல அப்படின்னு கேட்க அதுக்கப்புறம் நான் படிக்க தான் உள்ளுக்குள்ளார பார்த்தா அவ்வளோ கண்டுபிடிப்புகள் இந்த தோல் நோயை பத்தி இருக்கு. உண்மையை சொல்ல போனா வெளியே வந்த போது இருக்கிறதுலயே அலோபதி மெடிசன் தான் பெருசு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பார்த்தா தோலை பொறுத்த வரையும் பல நோய்களுக்கு கியூருங்கிறது இல்லை, ஒரு கண்ட்ரோலபிள் டிசீஸ். அந்த கண்ட்ரோல்னா கட்டுப்படுத்தி வைக்கலாம். இந்த சோரியாசிஸ் மாதிரி பிரச்சனைகள்லாம் என்னை கேட்டீங்கன்னா நான் வெளிப்படையாவே சொல்லுவேன், இதுல கொஞ்சம் சித்தாலாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல ஸ்கின்ல இருக்கிறாங்க அலோபதியை கம்பேர் பண்றபோது. ஸ்கின்னுங்கிறது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கூகுள் அடிச்சு பாத்தீங்கன்னாலே ஸ்கின் ஸ்ட்ரக்சர்னு அடிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் சார். இது ஒரு செவுரு மாதிரி அமைப்பு. ஒரு செவுரு கட்டும் போது என்ன சார் பண்ணுவோம், செங்கக்கல்லு சிமெண்ட் அப்படின்னு வச்சு கட்டுவோம். நம்ம செங்கக்கல் மாதிரி இருக்கிறத கெரட்டினோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கொழுப்பு சார், செராமைட், ஃபேட்டி ஆசிட், கொலஸ்ட்ரால்ங்கிற ஒரு 3 கொழுப்பு தான் அந்த சிமெண்டோட வேலையை செய்யுது. நீங்க கூகுள் அடிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸ்கின்னோட மேல் லேயர், டாப் லேயர், நம்ம பாக்குற இந்த லேயர் எபிடெர்மிஸ்னு சொல்லுவோம். இது ஒரு லேயர்ல இருக்கிறதுனால தான் எந்த தூசி, அலர்ஜி எதுவும் உள்ளுக்குள்ளார போய் நம்ம காப்பாத்து. வயசு அரிப்பு, எனக்கு அரிக்குது, இவ்வளவு நாள் நான் நல்லா இருந்தேன், எனக்கு சரியாவே இல்லை, எனக்கு அரிக்குது அப்படிம்பாங்க. அது ஏன்னா அது இயற்கையா வர மாற்றம். உங்களுக்கு அந்த செங்கல் விலையில சிமெண்ட் மாதிரி இருக்கிறது ஒரு கொழுப்பு. அந்த கொழுப்போட உற்பத்தி ஒரு 50 வயசுக்கு ஆச்சுனாலே குறைய ஆரம்பிச்சிடும். ஏஜ் ஆகாத, காது கேட்காத மாதிரி, கண்ணு தெரியாத மாதிரி இயற்கையா வர ஒரு இதுதான். நம்ம சின்ன வயசுல 20 வயசுல இருக்கிற மாதிரியே எல்லா உறுப்பும் அதே மாதிரி வேலை செய்யும்லாம் சொல்ல முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸியா வெளியில இருக்கிற அலர்ஜி, தூசி எல்லாம் நம்ம தோலுக்குள்ளார வெடிப்பு விட்ட ஒரு செங்கக்கல்லு மட்டும் வச்சு சிமெண்ட் வைக்காத செவரா மாறிடும். அதனால ஈஸியா தூசி, அலர்ஜி எல்லாம் உள்ளுக்குள்ளார போயிட்டு இயற்கையா ஒரு அரிப்பு எடுக்கும். அது அதுக்கெல்லாம் என்னன்னா ரெகுலரா எண்ணெய் தடவிக்கிட்டே இருக்கணும் சார். கையை கழுவிட்டு துண்டுல ஒத்தி எடுத்துட்டு எண்ணெய் தடவிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அப்புறம் சோப்பெல்லாம் மாத்தி யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு சோப்பு வாங்கினா ஒரு மாசம் கரையாத மாதிரி இருக்கிற மாதிரி சோப்பு தான் வாங்குவோம். அந்த மாதிரி சோப்புலாம் யூஸ்வலா வாங்கக்கூடாது. குளிச்சா ஒரு ட்ரையா இருக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும். ஒரு எண்ணெய் பசை இருக்கிற மாதிரி சோப்பு இருந்தா பிடிக்காது. ஆனா அந்த மாதிரி சோப்பு தான் ஒரு 50 வயசுக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற சோப்பு. பல இதுக்கு நம்ம கிட்ட ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கு.
முகப்பொரு வருது, இதை உடனே ட்ரீட் பண்ணுங்க அப்படி இப்படிம்பாங்க. இது எனக்கு வந்துகிட்டே இருக்கு வர பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கண்ட்ரோலபிள் திங்ஸ். ஏன்னா இதெல்லாம் ஹார்மோன்னால பருவ வயசுல வர்றதுனால தான் முகப்பரு. அதெல்லாம் ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்லணும் எதனால வருது அப்படின்னு அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு 30 இயர்ஸ், ஒரு 30 வயசுக்கு மேல இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் நோய்கள்லாம் யூஸ்வலா நமக்கு வந்து வராது. அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய தோல் நோய் வந்து எனக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு இப்போ நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சோரியாசிஸ் என்ன நானும் வந்துகிட்டே இருக்கேன், அவங்க கிட்ட கியூர் ஆகவே மாட்டேங்குதுன்னு. இதெல்லாம் இந்த சோரியாசிஸ், அந்த வெண்புள்ளி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நோய் இல்ல, தன்வினை தாக்கு நோய், அதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவாங்க சார். நம்மளோட எதிர்ப்பு சக்தியே நம்மளோட தோலையே கிருமின்னு நினைச்சு அழிச்சிட்டு இருக்கு. அது ஏன்னா ஜீன்ல வந்து ஏற்படுற மாற்றம். இது ஜீன் அதுவா மாத்திக்கிட்டாதான், ஜீன்ல போய் வேலை செய்யற மாதிரி இன்னும் மருந்து எல்லாம் நம்ம கிட்ட வரல. ஒரு சில சின்ன குட்டியா இருக்கிறதெல்லாம் கியூர் ஆகும். ரொம்ப பெருசா நிறைய முத்தி போன நோய்கள்லாம் ஓரளவு கண்ட்ரோல் தான் பண்ண முடியுமே ஒழிய அது இது பண்ண முடியாது. நம்ம இருக்கிற பாதி நோய்களுக்கு இப்ப இந்த மாதிரி ஸ்கின் நோய்களுக்கு காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் தான், மன அழுத்தம். சரி, அது வந்து நம்மளுக்கு தெரியறதில்ல. ஆக்சுவலா ஸ்கின் இஸ் த தேர்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க சார். நம்ம மூளை ஃபர்ஸ்ட் பிரெயின், வயிறு வந்து 2வது பிரெயின், தோல் வந்து 3வது பிரெயின். சில பேர் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாலும் எல்லாம் நல்லா இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸே ஏதாவது ஒரு வீட்டுல சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஜாப்ல ஒர்க்ல இருக்கிற மாதிரி இப்ப ஸ்ட்ரெஸ் அதுவே அதிகமா உண்டாக்கும். அவங்களுக்கு சொன்னா புரியாது. ஏன் அப்படின்னா மூளையில இருந்து வர்ற நரம்பு எல்லாம் தோலுக்கு வரும் சார். மூளை நல்லபடியா வேலை செஞ்சுச்சுன்னா அது நல்ல செய்திய தோலுக்கு சொல்லும். மூளை வந்து ஒரு மாதிரி டென்ஷன்ல இருந்ததுன்னா அது கெட்ட செய்தியை தான் தோலுக்கு வந்து சொல்லும் உங்களுக்கு. அதனால நாட் ஒன்லி எனக்கு கேட்டீங்கன்னா மூளை வந்து கரெக்டா இருக்கணும். அடிக்குவேட்டா ஒரு 6 to 8 மணி நேரம் கண்டினியூஸா தூங்கினாலே எந்த இதுவுமே வராது. அதான் நான் சொல்லுவேன். எல்லா டெஸ்டும் எடுத்துட்டீங்க, என்னமே சரியா இல்லைன்னா நல்லா தூங்குங்க, எதையும் நினைக்காதீங்க அப்படின்னா அதுவே பாதி இதை கியூர் பண்ணிடும். அப்புறம் இன்னொன்று முக்கியமா நான் இப்ப சொல்ல வேண்டியது, வயிற்றுக்கும் தோலுக்கும் சம்பந்தம் இருக்கு சார். ஓகே, இப்ப நம்ம வெளியே பாக்குறோம் ஹோட்டல்ல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மொச்சிட்டு இருக்கும். அதை எல்லா காட்டியும் நம்ம சாப்பிடும் போதெல்லாம் வயிற்றுப்போக்கு எதுவுமே ஏற்படாது. அதுக்கு காரணம் நம்ம வயிற்றுக்குள்ளார நிறைய நல்லது செய்யற பாக்டீரியாலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த கெட்டது செய்யற பாக்டீரியா உள்ளுக்குள்ளார, கிருமி உள்ளுக்குள்ளார வந்துச்சுன்னா அதை வந்து நீ தோலுக்குள்ளார போகாத, அப்படியே மோஷன் வெளியே போயிரு அப்படின்னு மலமலையா வெளியே தள்ளிடும் உங்களுக்கு. அப்ப அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற நல்லது செய்யற பாக்டீரியா எப்ப சேஞ்ச் ஆகுதோ அப்பதான் இந்த மாதிரி வயிற்றுப்போக்கம் வரும் சார். இப்ப நம்ம எங்க பார்த்தாலும் என் பையனே அதான் சொல்றான், பிஸ்கட் வாங்கிட்டு வாங்க, என்ன உனக்கு ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணாம், பிஸ்கட் வாங்கிட்டு வாங்க, சாக்லேட் வாங்கிட்டு வாங்க, லேஸ், குர்குரே, என்ன ஃபுட்டு வாங்கலாம்னா போனா பிரியாணி அப்படின்னு. இப்ப தெருவுக்கு ஒரு பிரியாணி, பரோட்டா கடை இருக்கு சார். இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளார போய் வயிற்றுல இருக்கிற நல்லது செய்யற பாக்டீரியாவோட அமைப்பையே மாத்திருச்சு. இப்ப நம்ம சாப்பிட்ற ஒரு சிக்கன் 65 சாப்பிட்றோம்னா அந்த ரெட் கலர் ஃபுல்லா ஒரு அலர்ஜி சார். எல்லாம் வந்து இவ்வளவு நாள் மோஷன்ல அது உடம்புல கலக்காம போயிட்டு இருந்ததெல்லாம் உள்ளுக்குள்ளார இறங்கி அது டெபாசிட் ஆகிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கடைசியா தோல் தான் சார். அப்ப இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம எடுக்க இந்த அரிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் நல்லா வரும் சார். அதுக்குதான் சார் மூளைக்கும் தோலுக்கும் கனெக்ஷன் இருக்கு, அதே மாதிரி வயிற்றுக்கும் தோலுக்கும் கனெக்ஷன் இருக்கு. அதனாலதான் முடிஞ்ச அளவு இயற்கையான ஃபுட்டு, வீட்டுல சமைக்கிற சைவ சாப்பாடுகள், எண்ணெய் இதெல்லாம் குறைச்சிக்கணும். தயிர் அதிகமா எடுத்துக்கணும் சார். தயிர் வந்து லாக்டோபெசிலஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரிதான் இந்த வயிற்றுல இப்ப நான் சொன்னது நல்லது செய்யற கிருமி இருக்கிற மாதிரியே கையிலையும் நல்லது செய்யற கிருமி எல்லாம் நிறைய இருக்கு சார். இப்ப ரோட்ல அவ்வளவு பேர் படுத்து கிடக்குறாங்க மண்ணுல, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா யாருக்கும் புண்ணு வரதே இல்லை. அதுக்கு காரணம் அது கடவுளுக்கு தெரியும், இப்படி எல்லாம் ஈஸியா இருந்தது அவருக்கு இயற்கையா. இப்ப என் கையினா சுத்தம்லாம் இல்லை சார், இதுல நிறைய ஆயிரக்கணக்கான கிருமிகள் இருக்கும். அந்த கிருமி நல்லது செய்யற கிருமிகள் தான் என்னைய வந்து காப்பாற்றும். இது வந்து எப்ப இந்த நல்லது செய்யற கிருமியோட அளவு குறையுதோ அப்ப எனக்கு வந்து ஈஸியா நோய்கள் வந்துடும்.
அது எப்போ குறையும் அப்படின்னா, இப்போ நம்ம செயற்கையா யூஸ் பண்ற கிரீம் வெள்ளையாகிறோம், அதாவது வெள்ளைக்கு அடுத்து வரேன் சார், வெள்ளையாகிறோம் அப்படி செயற்கையான யூஸ் பண்ற கிரீமு, சில தவறான சோப்புகள், சரிங்களா. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சோப்பு வாங்கினா ஒரு 2 மாசம் கரையாம இருக்கணும்னு வாங்குவோம் சார். ஒரு சோப்புனா 2 சேர்ப்பாங்க, ஒன்று உப்பு ஒன்று கொழுப்பு. உப்பு நிறைய இருந்ததுன்னா கெட்ட சோப்பு, தோல்ல இருக்கிற எண்ணெய் ஃபுல்லா அடிச்சுட்டோம், கெட்டது செய்யற கிளி நல்லது செய்யற கிளி எல்லாத்தையும் சாகடிச்சிடும். ஆனா கரையவே கரையாது. நம்ம ஒரு சோப்பு வாங்கினா அப்பா 2 மாசம் தாங்குது, இனிமே இது மாதிரி வாங்கிக்குவோம் அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி சோப்பு போட்டோம்னா இருக்கிற நல்ல சைடு கிரீம்னா அப்போ அந்த மாதிரி இவங்களுக்கு தான் அடிக்கடி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருக்கும். சோப்பை அடிக்கடி மாத்திக்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எந்த சோப்பு போட்டா முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆயிலியா இருக்கிற மாதிரி இருக்கிற சோப்பு வாங்கிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க சார், வயசானவங்க ஒரு 60-70 வயசு வரவங்க சொல்லுவாங்க, நான் என்ன சோப்பு யூஸ் பண்றீங்கன்னா லைபாய் இந்த கல்லு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சோப்பு தான் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு. அதுதான் உங்களுக்கு காரணம் அடிப்பு அப்படின்னு. நான் சின்ன வயசுல இருந்து அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் 50 வருஷமா. நீங்க இப்ப சோப்பு தான் காரணம் என்னன்னா, சின்ன வயசுல நம்ம அந்த சோப்பை போட்டு குளிச்சாலும் நம்ம உடம்பு அந்த எண்ணெய் உற்பத்தியை திருப்பி உருவாக்கி ட்ரை பண்ணி கொடுக்கும். நீ தப்பானதை போடுற, ஓகே நான் எண்ணெய் உற்பத்தியை அதிகமாக்கி கொடுக்குறேன் அப்படின்னு. ஒரு ஏஜுக்கு அப்புறம் அதுக்கான வேலையை செய்யாது. அப்ப நம்ம தான் ஸ்கின்னுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி அதுக்கு நீங்க சோப்பே போட வேணாம், வெறும் தண்ணியில மட்டும் குளிங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தோல்லையும் நிறைய நல்லது செய்யற கிருமிகள் இருக்கு. அதை நம்ம தவறான சோப்பு யூஸ் பண்றது, தேவையில்லாம அந்த சில கிரீம் வெள்ளையாக்குறேன் அப்படிங்கிற ஒரு கிரீமு, சன்ஸ்கிரீனு, மாய்ஸ்சரைசர், அது என்னன்னே தெரியாது. டிவியில பார்ப்பாங்க, இந்த நடிகைகள் வராங்களா, இந்த கிரீமை போடுறாங்களா, நம்மளும் போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப இதை ஆர்டிபிஷியலா செயற்கையா மாத்துறாங்களோ அப்பதான் வருது. இந்த முகப்பருக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த அழகு பொருட்கள் தான் சார். அப்புறம் இன்னொரு இப்ப யங்ஸ்டர்ஸ் சின்ன சின்ன ஸ்கூல் பையங்க காலேஜ் பையங்கெல்லாம் கேட்கறது என்னன்னா, நான் வெள்ளையாகிற மாதிரி கிரீம் கொடுங்க அப்படின்னு. ஆக்சுவலா உண்மையை சொன்ன போனா வெள்ளைங்கிறது ஒரு நோய் சார், சரிங்களா. நம்மளை காப்பாத்துறதே நம்ம கலர் தான் அவங்களுக்கு. அதைதான் நான் அவங்க கிட்ட சொல்லுவேன். ஆனாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சூரிய ஒளியில இப்ப நம்ம எல்லாம் இந்த வாகன பெருக்கெல்லாம் வந்ததுனால ஓசோன்ல எல்லாம் நிறைய ஓட்டை போட்டுட்டு அதுல இருந்து யூவி ரேஸ் கெட்டது செய்யற கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ற லைட் எல்லாம் நம்ம ஈஸியா நம்மளை அட்டாக் பண்ணுது. ஒரு காலத்துல ஸ்கின் கேன்சர்லாம் ரொம்ப ரேரா இருந்தது. இப்ப எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊர்ல இதெல்லாம் எப்ப ஸ்கின் கேன்சர் யூஸ்வலா இருக்கும் அப்படின்னா, இந்த யூரோப்பு ரொம்ப ஃபேரா வெள்ளையா அவங்களுக்கு தான் காமன். ஏன்னா ஈஸியா அந்த லைட் எல்லாம் உள்ளுக்குள்ள போய் கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம இருக்கிற கலருக்கு எதுவுமே உள்ளுக்குள்ளார போகாது. நம்ம ஊர்ல ரொம்ப ரொம்ப ரேர் கேன்சர்னா எதுன்னா நம்மளுக்கு ஸ்கின் கேன்சர். இதுவே ஒரு வெள்ளைக்காரங்களை நம்மள மாதிரி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நம்மள மாதிரி சன்ஸ்கிரீன் எதுவும் போடாம அலைய விட்டோம்னா கண்டிப்பா 5 வருஷத்துல வரும். ஆனா நம்மலாம் எதுவுமே போடுறதில்லை. பிறந்ததுல இருந்து நம்ம பாட்டு சுத்துறோம், அவ்வளவு அடிக்கிற வெயில சுத்துறோம். அந்த ஸ்கின் கேன்சர்ங்கிற வார்த்தையே நம்ம கிட்ட இது காரணம் கலர் தான். ஆனா இந்த மாதிரி ஸ்கின் கேன்சரு அந்த முகத்துல பாத்தீங்கன்னா சில பேருக்கு கருப்பு கருப்பா வரும். அதெல்லாம் யூஸ்வலா ஏஜுக்கு அப்புறம் வர்றது நார்மல். ஒரு 50 இயர்ஸ்க்கு மேல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 வயசு சின்ன காலேஜ் படிக்கிறவங்களுக்கே நிறைய வந்துச்சு. காரணம் என்னன்னா, தோலுக்கு அந்த கெட்டது செய்யற சூரிய ஒளிகளை பிரதிபலிக்கிற தன்மை வெளியே தள்ளுற தன்மை இல்லை. அத சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் முகப்பரு, இந்த சோரியாசிஸ், இந்த வெட்டலிகோங்கிற வெண்புள்ளி நோய், இதுக்கு மூல காரணம் என்னன்னா பேசிக்கா பாத்தீங்கன்னா ஃபுட்டு தான் சார். உங்களுக்கு வேற டவுட்னா கேளுங்க சார், நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு இல்ல நீங்க ஒவ்வொரு டிசீஸ்க்கும் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உள்ளுக்குள்ள இருப்பேன் சார். ஓகே ஓகே. சில பேர் கருப்பா இருக்காங்க, ப்ரௌனா இருக்காங்க, வெள்ளையா இருக்காங்க. அது ஆமா சார். ஆக்சுவலா சார் நம்ம உண்மையான ஸ்கின்னோட கலரே அந்த வெள்ளை கலர் தான் சார். வெள்ளைக்காரங்க இருக்கிறது தான் நம்ம உண்மையான கலர். ஓகே. அப்புறம் ஏன் சில பேர் கருப்பா இருக்கிறோம், சில பேர் ப்ரௌனா இருக்கிறோம் அப்படின்னா,
தோலுக்கு கலர் கொடுக்கறதுக்கு மெலனோசைட்டுன்னு ஒரு செல் இருக்கு சார். அதுதான் கலரை உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு கலரை கொடுக்கும். அது நம்மளுக்கு வேலை செய்யுது, வெள்ளைக்காரங்களுக்கு வேலை செய்யல. ஏன்னா அவங்க பனியான நாட்டுல ஒரு ஜில்லுன்னு இருக்கிற நாட்டுல இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது தேவையில்லை. ஏன்னா சூரிய ஒளி அவங்களுக்கு அவங்க ஊர்ல படவே படாது. 3 மணிக்கே இருட்ட ஆரம்பிச்சிடும். இப்ப யூகேல போனீங்கன்னா 3 மணிக்கே இருட்ட ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு இந்த சன்லைட்னால வர பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காது. நம்ம அடிக்கிற வெயிலுக்கு இந்த வெள்ளையர்னு இருந்தோம் அப்படின்னா, அதுதான் இப்ப நான் சொன்னதுதான், ஸ்கின் கேன்சர் வந்து வந்துடும். அதனால கடவுளே இயற்கையா நீ இந்த நாட்டுல இருக்கியா, பெட்டர் அந்த மெலனோசைட்டுங்கிறத வேலை செய்ய விடுவார். அது நம்ம ஓவரா வேலை செஞ்சா ரொம்ப கருப்பாயிரும். வீட்டுக்குள்ளாரே இருந்தோம்னா ஒரு மீடியமான கலரை உற்பத்தி பண்ணி ஒரு ப்ரௌனா இருக்கும் சார். ஆக்சுவலா தோல் வந்து நம்மளை பாதுகாக்குது சார். நீ வெயிலுக்கு போறீங்கன்னா நீ கருப்பாயிரு, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு அந்த மெலனோசைட்டுங்கிறது அந்த நிறமி உற்பத்தியை அதிகமாக்குது சார். வீட்டுக்குள்ளாரே இருக்கவங்களுக்கு இது வந்து தேவையில்லை சார். அது இந்த மெலனோசைட்டுங்கிறது அந்த நிறமி உற்பத்தி பண்றது, கண்ட்ரோல் பண்றது ஜீன் சார். சரிங்களா? இப்ப நம்மலாம் ஒரு இதுன்னு சொல்றதுனால அந்த அந்த நிறமி உற்பத்தி பண்ற ஜீன் வந்து நம்மளுக்கு வந்து மீடியமா வேலை செய்யும். அதனால ப்ரௌன் கலர்ல இருக்கும். அந்த ஆப்பிரிக்கால இருக்கவங்களுக்கு எல்லாம் ஓவரா வேலை செய்யும். அதனால அவங்க வந்து கருப்பா இருக்காங்க. இந்த யூரோப் யூகேல இருக்கவங்களுக்கு எல்லாம் வேலையே செய்யாது. அதனால வெள்ளையர்னு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா கடவுள் இவங்க இந்த ஏரியால இருக்காங்கன்னு அவங்க ஜீன் அப்படியே இது பண்ணிட்டாரு சார், ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டாரு. இல்ல சார், இயற்கைன்னு அப்படி ஒண்ணும் இல்லை சார். அது அந்த ரேஸ் அது சொல்லுவாங்கல்ல சார், அந்த இனத்துக்கு அந்த ஜீன் வேலை செய்யுது. அதனால ரொம்ப ஓவரா வேலை செய்யுது, கருப்பா இருக்காங்க. நம்மளுக்கு மீடியமா வேலை செய்யறதுனால ப்ரௌனா இருக்கும். சில பேருக்கு வேலை செய்யல, அதனால அவங்க வெள்ளையா இருக்காங்க சார். அது அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சார். சூரிய ஒளி யாருக்கு அதிகமான படுதோ அவங்களுக்கு கண்டிப்பா வேலை செஞ்சாதான் உயிரோட வாழ முடியும் சார். இது இயற்கையோட ஒரு தகவமைப்புன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம நல்ல வெள்ளை கலர் வந்துட்டு நம்ம இங்க ஒரு வெயிலான நாட்டுல இருந்தா கண்டிப்பா வெயில் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் நல்லா சிவியரா அட்டாக் பண்ணும் சார். நம்மளுக்கு ஸ்கின் கேன்சர் எல்லாத்துக்கும் காமனா 5 பேத்துல 4 பேத்துக்கு கண்டிப்பா ஸ்கின் கேன்சர் வரும். இது மாதிரி நம்ம ஃப்ரீயாலாம் வெளியே போகவே முடியாது. அது ஒரு இயற்கையோட தகவமைப்பு சார். வெயில்ல போறீங்களா, சரி, இந்த ஜீனை வந்து இந்த கலரை உற்பத்தி பண்ற ஜீனை வந்து இயற்கையா மாத்திக்குது சார். குரங்குல இருந்து மனுஷன் பிறந்தாங்கன்னா அந்த மனுஷனோட வாழ் வந்து அது குரங்கோட வாழ் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள அது தேவையில்லை, இந்த உறுப்புங்கிறது ஒண்ணு தேவையில்லைங்கும் போது அதோட அடுத்தது ஒவ்வொரு சந்ததியா அதோட வாளோட நீளம் குறையிற மாதிரி இது ஒரு இயற்கையோட ஒரு தகவமைப்பு சார். அந்த ஜீன் எல்லாம் வேலை செய்யாம இருக்குது. அது இயற்கை மாற்றம் சார். அதான் மருத்துவத்துல பல இதை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல சார். அவங்களுக்கு பூமத்திய கோடு இருக்குல்ல, அதுக்கு அருகில் இருக்கிறவங்களுக்கு தான் கருப்பா இருப்பாங்க. ஏன்னா அங்கதான் வெப்பம் அதிகமா இயற்கையோட தகவமைப்பு சார். அங்க போய் ஒரு வெள்ளைக்காரரை உட்கார வச்சா சூரிய ஒளினால ஈஸியா பாதிக்கப்படுவாங்க. நம்மளுக்கு இப்பெல்லாம் வேர்க்கூறுங்கிறது ஆக்சுவலா இப்ப கொஞ்ச நாளா வந்துட்டு இருக்கு சார். அது ஒரு வேற ஒரு காரணம். இந்த அலோபதிக்கு இந்த தேவையில்லாத மெடிசன்ஸ் நம்ம எடுக்கிறதுனாலவே தோலோட ஸ்ட்ரென்த்தே வந்து போயிருது. ஒரு காலத்துல வேர்க்கூறுங்கிறது நம்ம நாட்டுல இல்ல, இப்ப வந்து காமனா வந்துட்டு இருக்கு சார். ஒரு காலத்துல வேர்க்கூறு பார்க்கக்கூடிய முகத்துல இப்ப அது இல்ல. இப்ப அதுவும் சார் இது நல்ல கொஸ்டின் தான் சார். அது சிரங்கன்னு சொல்றது இம்பட்டைகோன்னு இது சொல்லுவாங்க. அது ஒரு பாக்டீரியா கிருமினால வருது. அது வந்து அந்த காலத்துல நம்ம வீட்டுக்கு வெளியே போகும்போது நல்லா வீட்டுல போய் விளையாடுவோம், நல்லா மண்ணில் விளையாடுவோம், எந்த இது விளையாடுவோம். ஏன்னா அந்த பாக்டீரியா வந்து மண்ணில் தான் இருக்குது, ஈஸியா நம்மளுக்கு எந்த இன்ஃபெக்ஷன் ஆகும். இப்ப ஹைஜீனிக் கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சு, வீட்டுக்குள்ளாரே விளையாடுறாங்க, அப்பார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே வர்றதில்ல, போனை பாக்குறாங்க, எங்க விளையாடுறதுங்கிற ஒரு ஆக்டிவிட்டிஸே இல்லாம போயிருது. அதனால இன்ஃபெக்ஷன் மாதிரி தோல் அதாவது கிருமினால வர டிசீஸ் எல்லாம் இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்ப நல்லா ஹைஜீனிக்கா இருக்காங்க, எங்க போத்தாலும் போர் தண்ணி வருது,
2 வேளை குளிக்கிறாங்க, நல்லா ஆன்டிபயோட்டிக் சோப்போ யூஸ் பண்றோம். வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நிறைய பேர் வெளியே வரதே இல்லாததுனால இப்ப இதுல இப்ப இந்த அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் இப்ப வரதில்லை சார். அதான் இப்ப ட்ரெண்ட் அந்த இதை மாறிடுச்சு சார். இப்போ காமனா வர தோல் நோய் என்னன்னா, குணமாக்கவே முடியாத இந்த சோரியாசிஸ், விட்டலிகோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த ஃபுட் ஹேபிட், ஸ்ட்ரெஸ், இதனால நம்மளோட எதிர்ப்பு சக்தியே ஓவரா வேலை செஞ்சு, தப்பா வேலை செஞ்சு நம்மளோட தோலையே அழிச்சிட்டு இருக்க ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெண்டுக்கு போயிடுச்சு. இன்ஃபெக்ஷன்ல இருந்து ஒரு ஆட்டோ இம்யூன் சொல்லுவாங்க. ஆட்டோ இம்யூன்னா தன்வினை தாக்கு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட எதிர்ப்பு சக்தியே தப்பா அதுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சு போய் நம்மளோட உடம்பையே அந்த மாதிரி டிசீஸ்ல போயிட்டு இருக்கு சார். கேன்சர் தான் சார். கேன்சர்னா நம்ம பயந்துருவோம், ஐயோ கேன்சர்னாலே பயன்படுறாங்க. அது அப்படி இல்லை. புற்றுநோயில 2 டைப் இருக்கு சார். வினை ஒரு சாதாரண கேன்சர்னா என்னன்னு சொல்லுவோம்னா, ஒரு காமன் டேர்ம்ல எந்த சதை ஓவரா வளருதோ அதை கேன்சர். மற்றபடி கேன்சர்னா இப்ப படத்துல போட்டு எல்லாத்தையும் பயமுத்தி வச்சிருக்காங்க, அது மாதிரி இல்ல. எந்த சதை ஓவரா வளருதோ அதை கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதுல 2 டைப் இருக்கு சார். ஒண்ணுதான் அப்நார்மலா ரொம்ப எல்லா இடத்துக்கும் பரவறதான் பயப்படக்கூடியது. இன்னொன்னு சும்மா அந்த இடத்துல மட்டும் நார்மலா வளர்ந்து இருக்கிறது பினைன் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இப்ப இந்த நிறைய பேருக்கு இந்த கருப்பா வர்றதெல்லாம் இந்த பினைன் கேன்சர். இது பயப்பட தேவையில்லை சார். இது ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருதுன்னா 2 காரணத்தினால வரலாம் சார். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி, இது ஒரு 50 to 60 வயசுல இப்போ தாத்தா பாட்டிகளுக்கு எல்லாம் இது காமனா வரும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க வயல்ல வேலை செஞ்சு உழவு ஊட்டி எல்லாம் வெயில்ல அலைஞ்சு அந்த சூரிய ஒளியில இருந்து வர அந்த கெட்டது செய்யற வெளிச்சம்லாம் யூவி லைட்டுன்னு சொல்லுவாங்க, அது பட்டு அங்க இருக்கிற சதையை தோலை கொஞ்சம் பெருசாக்கிடும் சார். சரிங்க, அது ஒரு காரணம் சார், சூரிய ஒளி. ஆனா இப்ப எல்லாருமே நம்மளோட உண்மையான கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் ஃபேரா தான் இருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 வயசுலேயே அவங்களுக்கு பியூட்டி அது ஃபேர் அண்ட் லவ்லி அது இதுன்னு போட்டு ஸ்கின்னை மாத்துறதுனால இந்த சின்ன கருப்பு ஒரு 20 வயசுலயே நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்னு அவங்க மரபு சார், ஃபேமிலியில அப்பாவுக்கு இருக்கும், தாத்தாக்கு இருக்கும், இல்லாட்டி பாட்டிக்கு ஏதாவது இருக்கும், அவங்களோட மரபு இவங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆயிருந்ததுன்னா கொஞ்சம் இது மாதிரி வரலாம் சார். 2 காரணம் தான் சார். ஒண்ணு சூரிய ஒளி, இன்னொன்னு ஃபேமிலியில அந்த ஜீன்ங்கிற மரபு இது பண்றது. மற்றபடி அது கேன்சர்ங்கிறது இல்லை சார். அது எக்ஸசிவ் ஸ்கின் growth. இந்த பருக்கு சார், இந்த கருப்புக்கு மருக்கு ஒன்றும் மெடிசன்ஸ் எல்லாம் இல்லை சார். அந்த காலத்துல ஒரு ஆசிட் கொடுப்பாங்க, சாலிசிலிக் ஆசிட்னு ஒரு ஆசிட். ஆனா அது ரொம்ப ரிஸ்கானது. அப்படியே நம்ம ஊத்தி விட்டோம்னா மூஞ்சியே வெந்து போயிடும். இப்ப இதுக்கு நிறைய ஈஸியா இருக்கு சார். ஒரு எலக்ட்ரோ காட்ரிஜ் சொல்லுவாங்க, கரண்ட் வச்சு, இல்லாட்டி இதுக்கான லேசர் மிஷின்ஸ் எல்லாம் ஜிஹெச்ல கூட இப்ப இருக்கு. அதெல்லாம் தொட்டா அந்த கரண்ட் வச்சு அப்படியே லைட்டா பொசிக்கலாம். உன்னதான் காம்ப்ளிகேட்டடு, டெய்லி அந்த ஆசிடை கரெக்டா வைக்கணும். அது எங்காவது ஒழுகி போயிடுச்சுன்னா சுத்தி இருக்கிற இடத்தையும் கருப்பாயிடும், அப்புறம் புண்ணாக்கி விட்டுரும். இப்பெல்லாம் நிறைய அந்த லேசர் மிஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு, அதை வச்சு ஈஸியா பொசிக்கலாம் சார். சார் சார் சொன்னது இதுவும் காமனா இதுக்கு விளக்கம் சொன்னா நிறைய பேஷண்ட் என்னையே திட்டுவாங்க. நீ புது இது பேசுற அப்படின்னு பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேமல்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் சார், தோல்ல நல்லது செய்யறதுக்குன்னு நிறைய கிருமி இருக்கு. அதுல ஒரு பூஞ்சான ஒரு நல்லது செய்யற பூஞ்சா ஒண்ணு இருக்கு சார். சரிங்க, அது பேரு மலசேஷியா அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாத்தோட தோல்லையும் இருக்கும் சார். இங்க இருக்காங்க எல்லாத்தோட தோல்லையும் அது இருக்கும். அது இருக்கிறதுனால தான் நான் இப்ப இங்க வச்சா கூட ஒரு அழுக்கான இடத்துல கையை வச்சா கூட எனக்கு எந்த புண்ணுமே வரது இல்லை. சரிங்களா சார்?
அதோட அது நம்மளுக்கு ஒரு நல்லது செஞ்சு நம்ம கிட்ட இருந்து சாப்பாடை எடுத்துக்கிடு. நம்ம கிட்ட இருந்து எதை சாப்பாடா எடுத்துக்குதுன்னா நம்ம தோல்ல உருவாகிற எண்ணெயை வந்து சாப்பாடா சாப்பிட்டுக்குது. ஒரு ஒட்டுண்ணி மாதிரி இருக்குது சார். நம்ம கீழே கெட்டது செய்யற பூஞ்சான்ல இருந்து கிருமில இருந்து காப்பாத்திட்டு நம்ம கிட்ட இருக்கிற உருவாகிற எண்ணெயை சாப்பாடா சாப்பிட்டுக்குது. என்னதான் அந்த நல்லது செய்யற கிருமியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு சார். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இவ்வளவுதான் இருக்கணும், இத்தனோண்டு இடத்துல ஒரு 1000 கிருமி தான் இருக்கணும்னு கணக்கு இருக்கிறது தான் அந்த அளவுக்கு தான் இருக்கணும். 1000 இருக்க வேண்டிய இடத்துல 10,000 1,00,000 அப்படின்னு அதோட கவுண்ட் அதிகமாயிடுச்சுன்னா ஒண்ணு அதுக்கு வெள்ளை கலரா சில பேருக்கு தேமலை உருவாக்கும், சில பேருக்கு கருப்பு கலரா தேமலை உருவாக்கும் சார். சரிங்க. யாருக்கு அப்ப எல்லாத்தோட உடம்புலயும் இருக்கா, எல்லாத்துக்கும் தேமலை வரதில்லை. அந்த யாருக்கு இயற்கையான அளவை விட அதிகமா இருக்கும் போதோ அவங்களுக்கு தான் வருது. யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா என்ன சருமமா இருக்கவங்களுக்கு காமனா வர பிரச்சனை வந்து தேமல் சார். சில பேருக்கு என்ன, ஏன்னா அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குற மாதிரி அவங்களுக்கு. இன்னொன்னு ஸ்வெட்டிங், ஸ்போர்ட்ஸ் பர்சனு, டைட்டான கிளாத் போடுறவங்க அவங்களுக்குலாம் இயற்கையான அளவை விட எக்ஸஸா வந்துடும் சார். இன்னொன்று எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு நல்ல ஜங்க் ஃபுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நொறுக்கு தீனி எண்ணெயில போட்டது அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இயற்கையான ஃபுட்டு இருக்கவங்களுக்கு இயற்கையான எதிர்ப்பு சக்தி கிடைக்காது சார். அது மாதிரி இருக்கவங்களுக்கு இது வரும். அதனால எல்லாம் இப்ப நம்ம ஆயின்மெண்ட் போட்டு மாத்திரை போட்டுட்டா அந்த பூஞ்சானோட கவுண்ட் வந்து நானும் குறைஞ்சு போயிடும். இந்த மூல காரணம் அதாவது நம்மளோட எதிர்ப்பு சக்தியை இது பண்ணும். என்ன உடம்பா இருக்கிறத மாற்ற முடியாது சார். அப்படி இருக்கவங்களுக்கு என்னன்னா 2 வேளை குளிக்கணும். ஸ்வெட்டிங் இருக்கவங்களுக்கு 2 வேளை குளிச்சாதான் வரதை தடுக்க முடியும். அப்போ அது ஈர உடம்போடயே இருக்கும் போது சில பேருக்கு ஓவரா எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும். ஏன்னா அது சாப்பாடு போட்டு வளர்க்குற மாதிரி அது இருக்கு. அதை பண்ணாதான் இது கண்ட்ரோல் ஆகும். ஆனா நம்ம ஊர்ல இருக்க காமனான ஒரு இது கருத்து வந்து என்னன்னா, அவரோட சோப்பை போட்டேன் எனக்கு வந்துருச்சு, அவரோட துண்டை யூஸ் பண்ணாரு. இல்லைங்க, அவரோட துண்டை தான் யூஸ் பண்ணாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். இது என் உடம்புலயும் இருக்கு. நானும் உங்களை மாதிரி ஒழுங்கா சாப்பிடாம இருந்தா கண்டிப்பா எனக்கும் வரும். இல்லாட்டி டைட்டான கிளாத்தை போட்டு இந்த ஜீன்ஸ் பேண்ட் லெகின்ஸை போட்டுட்டு நானும் சுத்துறேன்னா எனக்கும் வரும். நெஞ்சோட உடம்போட ஒட்டி காத்தோட்டம் இல்லாது. அதை நீங்க மாத்துங்க, இது வரவே வராது. இது ஒட்டுவார் ஒட்டி இல்லை சார். மூல காரணமான அந்த காரணத்தை இது பண்ணும் சார். மற்றபடி இது கெட்டது செய்யற கிருமியே இல்லை, நல்லது செய்யற கிருமி நார்மலா இருக்கிற அளவை விட அதிகமா போகுது சார். ஃபர்ஸ்ட் அதுதான் லூஸான கிளாத் போடணும் சார். 2 வேளை வேர்வை உடம்பு இல்லாட்டி எண்ணெய் பசை இருக்கிறவங்க எண்ணெய் உடம்பா இருக்கிறவங்க 2 வேளை குடிக்கணும். இயற்கையான ஃபுட்டு, ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க சார். அதுதான் இப்போ கிடைக்காம போயிடுச்சு. காய்கறிகள், கீரைகள், பழங்கள்ல தான் அது நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஃபுட்டை வந்து நிறைய எடுத்துக்கணும் சார். இன்னொன்று வந்து முக்கியமா இயற்கையான ஒரு எதிர்ப்பு சக்தி எந்த விட்டமின்ல இருந்து கிடைக்குதுன்னா விட்டமின் டி. அது இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க இங்க எல்லாத்துக்கும் எடுத்து பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு 100-90 பேருக்கு கம்மியா இருக்கும். அந்த விட்டமின் டியை உற்பத்தி பண்றது சூரிய ஒளி தான். ஆனா இப்ப நம்ம என்ன வெயில்ல போனா கருத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லுவோம், இவ்வளவு வெயில் அடிக்குது போகாத, வீட்டுக்குள்ளாரே வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் போ அப்படின்வோம். அப்புறம் எங்க கிடைக்கும் நம்மளுக்கு அந்த விட்டமின் டி? அப்புறம் எப்படி நம்மளால இயற்கையா ஒரு நோயை எடுத்து போராட முடியும் சார்? அது மாதிரி இருக்கவங்களுக்கு இது திருப்பி வரும் சார். மற்றபடி இது வந்து தவறான எண்ணம். தேமல்ங்கிறது ஒரு கெட்டது செய்யற கிருமிலாம் இல்லை, உடம்போட நம்மளுக்கு நல்லது செய்யற ஒரு பூஞ்சான் சார். சார் அது அப்படி எடுத்துக்க முடியாது. தோல்ல வெயில் அதிகமா போனா ஆக்சுவலா அந்த விட்டமின் டி என்ன பண்ணும்னா உடம்புல கால்சியோட அப்சார்ப்ஷனை அதிகமாக்கும் சார். இப்போ உடம்புக்கு கால்சியம் போன் ஸ்ட்ரென்த்தா வேணும்னா கால்சியம் தேவை. அந்த கால்சியமை அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா கால்சியம் மாத்திரையா போடுவாங்க. எனக்கு கால்சியம் மாத்திரை இங்கே ஜிஹெச் பேஷண்ட்டை எனக்கு கால்சியம் மாத்திரை கொடுவேன்னா ஓ சத்தா போயிடுச்சு, கவர்மெண்ட் தானே ஐயா இது போட்டா கிட்னில ஸ்டோன் வரும், ஏன்னா இந்த ஓ காசா கவர்மெண்ட் காசு தானே, நான் தானே வரி கட்டுறேன் அப்படிம்பாங்க. அதனால இப்ப வந்து என்னன்னா அதோட அதை அப்சார்ப்ஷனை அதிகமாக்குற விட்டமின் டிங்கிறத கொடுக்க ஆரம்பிச்சாங்க சார். அது என்னன்னா நம்ம விட்டமின் டிங்கிறது நம்ம நல்லது செய்யறதுக்காக தான் கொடுக்குறோம். ஒன்றும் இல்லை, தண்ணி அதிகமா எடுத்தா இந்த எக்ஸஸா இருக்கிற கால்சியம் யூரின்ல போயிடும் சார். இப்ப வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து என்னன்னா கொஞ்சம் இந்த சுத்தபத்தத்துலயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அந்த காலத்துல கிராமத்துலன்னா எங்க வேணாலும் நிறைய தண்ணி குடிப்பாங்க, ஏன்னா எங்க வேணாலும் யூரின் போய்க்கலாம். அது கிராமத்துல ஒரு பழக்க வழக்கம். இப்ப எல்லா இடத்துலயும் கண்ட்ரோல் எங்க இருக்கு,
இப்போ ஃபாரின்லாம் தெருக்கு ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கும், அது நீட்டா இருக்கும், ப்ராப்ளம் இல்லாம நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா அதை நம்ம பயன்படுத்த முடியாது சார். அதனால தண்ணி கம்மியா குடிக்கிறோம். தண்ணி கம்மியா குடிக்கிறோம். இங்க இன்னும் 1 மணி நேரம் அடக்கி வச்சுக்கலாம், வீட்டுக்கு பக்கத்துல போய் யூரின் போய்க்கலாம் அப்படின்னு. அப்பதான் சார் ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகும். நீங்க யூரினேட் நம்ம பண்ணிட்டோம், யூரின்ல இது பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகாது. எப்ப ஸ்டோன் ஃபார்ம் ஆகும்னா யூரின்ல அடக்கி வைக்கதான் அது டெபாசிட் ஆகும் சார். ஒரு உப்பு தண்ணியை டேங்க்ல நடக்கும் போது டேங்க்ல கீழே இருந்த உப்பு டெபாசிட் ஆகிற மாதிரி அதை அப்படியே பயன்படுத்திட்டா அப்படியே போயிடும் சார். அதுக்காக சன்லைட்டா போறது ஒன்று இருக்கு சார். இது ஒரு தவறான ஒரு ப்ராபப்ளி அவரு வேற ஒரு மாதிரி சொன்னதை நம்ம இன்டர்பிரேட் பண்ணிருக்கலாம் சார். வந்து இன்னொன்னு சொன்னீங்க சார், மீன் கருவாடு வந்து சாப்பிட்டா அலர்ஜி வருமா அப்படின்னு. இதுக்கு எக்ஸாக்ட் வந்து அதுதான் சார் நான் இப்ப சொன்ன முன்னாடிதான். இந்த மீன் கருவாடு அதெல்லாம் சேர்த்துக்கிற அந்த மசாலா ஐட்டம்ஸ் தான் வயிற்றுக்குள்ளார இருக்கிற நல்லது செய்யற கிருமியோட லெவலை குறைச்சிருது சார். எல்லாத்தையும் லாக்டோபேசிலஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப டயரியா போனீங்கன்னா இப்ப நான் நிறைய பேத்துக்கே தெரியும், பிஃபிலாக் கொடுங்க அப்படிம்பாங்க. லாக்டோபேசிலஸ் அதுங்கிறது ஒரு நல்லது செய்யற பாக்டீரியா. அதுதான் நம்மளை இப்போ ஒரு ஹோட்டல்ல 10 பேர் சாப்பிடுவாங்க, 2 பேத்துக்கு மட்டும் டயரியா போகும், வயிற்றால போகும், மிச்சம் 8 பேர் நல்லா சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு காரணம் என்னன்னா வயிற்றுல இருக்கிற அந்த நல்லது செய்யற பாக்டீரியா அவங்கள வந்து காப்பாத்துது. எப்படி உனக்கு மட்டும் போச்சு எனக்கு மட்டும் போட அப்படிம்பாங்க. அதுக்கு காரணம் தயிர் நிறைய, புளிச்ச தயிர்ல யோகாட்டுன்னு சொல்லுவாங்க சார். புளிச்ச தயிர்ல அது வந்து நிறைய இருக்கு அந்த லாக்டோபேசிலஸ். அது மாதிரி இதை சாப்பிட்றவங்களுக்கு இது வராது. இப்ப இந்த கருவாடுல இருக்கிற அந்த மசாலா உப்பு அதெல்லாம் வந்து அந்த நல்லது செய்யற பாக்டீரியாவோட அளவை வந்து குறைச்சிருது சார். சரிங்களா? அப்ப வேற ஒரு அலர்ஜி, சாதாரணமா ஒரு ஃபுட்டுல இருக்கிற ஒரு அலர்ஜி, அந்த நல்லது செய்யற பாக்டீரியா இருந்தா அந்த பாக்டீரியா நீ வந்து இவரோட உடம்புக்கு கெடுதல், நீ மோஷன் வழியா வெளியே போயிருங்கன்னு இதுவரை தள்ளிட்டு இருந்தது. அது இல்லைன்னா எல்லாம் ரத்தத்துல கலந்து கடைசியா வந்து சேர்ற இடம் வந்து தோல் தான் சார். அதுதான் நான் சொல்றேன், தோல் நல்லா இருக்கணும்னா வயிறு நல்லா இருக்கணும் சார். வயிறு இன்னொன்று தோல் நல்லா இருக்கணும், மனசும் நல்லா இருக்கணும். அது ஒரு சார் சொன்னது கரெக்ட் தான். தயிர்னோன்னா நம்ம என்னன்னா ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்த ஃபுட்டு, அட்சன்ட் தயிர், ஆவின் பால் தயிர் அப்படின்னு போயிடுவோம். என்னன்னா அவங்க ஓவரா புளிச்சா மக்கள் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு கெமிக்கல் சேர்த்துருவாங்க சார் அந்த புளிச்ச தயிர்ல. அப்ப அந்த மாதிரி தயிர்ல வந்து இதோ அந்த பாக்டீரியாவோட கவுண்ட் வந்து கம்மியா இருக்கும். உங்களுக்கு வீட்டுல பால்கார் கொண்டு வந்த பாலை நல்லா தயிராக்கி அதை சாப்பிடணும் சார். புளிக்காம ஃப்ரிட்ஜில் வச்சிடறாங்க. அந்த புளிப்புக்கு காரணமே அந்த நல்ல செய்யற பாக்டீரியா தான் அவங்களுக்கு. சரிங்க. இல்ல சார், அந்த இடத்துல இருக்கிற அரிப்பு வந்து 2 காரணத்தினால, இந்த பூஞ்சானால ஒண்ணு வரலாம் சார். இது அந்த படர்தாமரை, அதான் சார், அது படர்தாமரைன்னு சொல்லுவோம். படர்தாமரைங்கிறது ஒரு பூஞ்சாங்க, இது கெட்டது செய்யற பூஞ்சாங்க சார். அது யூஸ்வலா நம்ம உடம்புல இருக்காது. ஒருத்தங்க தரையில இருக்கும், இல்லாட்டி ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்க வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றது மூலமா பரவும். என்ன ப்ராப்ளம்னா, அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ல அந்த பிளேட்டை கழுவ மாட்டோம். அந்த இதை இந்தியன் டாய்லெட்னா எங்க இடத்துக்கும் கான்டாக்ட் இருக்காது உட்காந்தா. இதுல வந்து அந்த சீட்ல உட்காருவோம், அதை வாஷ் பண்ண மாட்டோம். அந்த பூஞ்சானை வந்து சாதாரணமா ஃப்ளஷ் பண்ணா போகாது சார். ஒரு நல்ல சூடான தண்ணியில அந்த கழுவுனாதான் போகும். இப்ப இருக்கும் அந்த பூஞ்சா வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு காமனா வரும். ஏன் அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து சார் இயற்கையான நம்ம உடம்புல 2 டைப் ஆஃப் இம்யூனிட்டி இருக்கு. ஒன்று வந்து இன்னேட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க சார். அதுக்கு இன்னேட் இம்யூனிட்டினா ஒரு எதிரி வர்றாருன்னா, நம்ம இப்போ ஒரு வெளிநாட்டுக்காரங்க நம்ம ஊருக்குள்ளார வர்றாங்கன்னா எடுத்தோன்னா ராணுவம்லாம் வராது. இங்க லோக்கலா இருக்கிற போலீஸ்காரங்க நம்ம தான் ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுப்போம். அவங்களுக்கு தெரியாது, இருக்கிறத வச்சுட்டு ஓரளவு சமாளிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வரும். அதுதான் வந்து அக்வர்ட் இம்யூனிட்டின்னு ஒன்று சொல்லுவோம் சார். இந்த சுகர் பேஷண்ட் இந்த இம்யூனிட்டிங்கிறது கம்மியா இருக்கும் சார். உங்களுக்கு எதிர்த்து போராடுற அந்த பண்பு, அதுவும் முக்கியமா இந்த இன்னேட் இம்யூனிட்டின்னு எடுத்தோன்னா அந்த போலீஸ்காரங்க வந்து எதிர்த்து போராடுறது கம்மியா இருக்கும். ஈஸியா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வந்துடும் சார். அதுக்கு முக்கியமான இந்த பூஞ்சா இல்லாத இடமே இல்லை சார். நான் படத்தாமரை உருவாக்க பூஞ்சா எல்லாத்துக்குமே இருக்கு. எல்லாத்துக்குமே வருமா அப்படின்னா எல்லாத்துக்கும் வர்றது இல்லை.
ஏன்னா நம்ம தோல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோலுங்கிறது ஒரு செங்கக்கல்ல நீங்க கூகுள்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு செவுரு மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த செவுரு மாதிரி அமைப்பு எப்ப மாறுதோ, அதுக்கு தின்னா மாறுதோ, ஒரு மெலிசா மாறுதோ, அப்பதான் அந்த பூஞ்சா வந்து உள்ளுக்குள்ளார போகும். மற்றபடி படர்த்தாம இருக்கவங்க இங்க எனக்கு இருக்கு நான் இந்த தொடறேன் அப்படின்னா இந்த கைக்கு வருமானலாம் வராது. அது இடப்படுங்க தொட சந்து, பட்டெக்ஸ், அக்கிள், அது மாதிரி எங்க வேர்வை பட்டு 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 தோல். இப்ப அதுதான் சார் நான் சொன்னது, ஜீன்ஸ் போடாதவங்களே இல்லை, இப்ப டைட்டா பேண்ட் போட்டுட்டு போனாதான் நல்லா இருக்குங்காங்க. லூஸ் தொலைன்னு பார்த்துட்டு கோமாளி மாதிரி வரான் அப்படிங்கிறாங்க. நம்ம போடுற இன்னஸே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த காலத்துல பட்டாப்பட்டின்னு ஒண்ணு போடுவாங்க, ஆனா அதை போட்டுட்டு போனா இப்ப கிண்டல் பண்றாங்க. ஏன்னா அதுதான் காத்தோட்டமான நோய். ஒரு காலத்துல இல்லாத நோய்லாம் இப்ப ஃபேஷன்னு நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் சார். இது இது எனக்கு தெரியல சார், இது என்னோட ஃபீல்டுக்கு அவுட். வெரிகோஸ் வெயின்ல இருந்து சர்ஜரி பண்றது. ஆனா அதான் நான் சொல்றேன் சார், உண்மையா சொன்ன போனா தோல்ல நம்ம அரிப்புன்னு சொல்லுவோம். அந்த அரிப்புக்கு ஆயிரக்கணக்கான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க சார். அந்த அரிப்பை உருவாக்குறதுக்கு அது என்னன்னு தமிழ்ல எக்ஸாக்டா உங்களுக்கு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது, சொல்ல முடியாது. ஹிஸ்டமின்னு நிறைய ஒரு கெமிக்கல்ஸ் எல்லாம் அந்த அரிப்பை காஸ் பண்ணும். அதுல அலோபதிக்கு ஒரே ஒரு இதை தடுக்கிறதுக்கு மட்டும்தான் மருந்து இருக்கு சார். இந்த சிட்ரசன் அப்படின்னு நம்ம அவில் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஹிஸ்டமின்ங்கிற ஒரே ஒரு இதை தடுக்கிறதுக்கு தான் மருந்து இருக்கு. மற்ற அரிப்பை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அலோபதியில மருந்து இல்லை சார். ஆக்சுவலா நான் ஞாயிற்றுக்கிழமை துறையூர் போவேன். அந்த ஒரு ப்ளூரைகோ நாடலரேஸ்னா ஒரு கண்டிஷன் இருக்கு சார். அது ஏன் வருது, அது என்ன உலகத்துல இன்னும் கண்டே பிடிக்கல. சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு மனசு ஸ்ட்ரெஸ், நரம்பு ஓவரா ஸ்டிமுலேட் பண்றது, இது மாதிரி இதனால வரலாம் அப்படின்னு ஒரு சில தியரிலாம் இருக்கு. நான் அவர்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பேசினேன். இதோட வாழை பழகிக்கணும், இதுக்கு மருந்து இல்லை. ஏன்னா அரிப்பை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இவ்வளோ கெமிக்கல் வந்து காரணம் இருக்கு. அதுல ஒரே ஒரு கெமிக்கலுக்கு மட்டும்தான் நம்ம அலோபதியில மருந்து இருக்கு அப்படின்னு. 1 மாசம் கழிச்சு என்கிட்ட வந்தார் சார். ஏதோ ஒரு இலை சொன்னார் சார், எனக்கு அந்த இது தெரியல. ஆக்சுவலா பச்சை மலாங்கர் இருக்கும் உங்களுக்கு, அதுல யாரோ சொன்னாங்கன்னு அந்த இலைய ஏதோ ஒரு இதுல பண்ணி உள்ளுக்குள்ளார தேய்ச்சிட்டு அது நல்லா கியூரை கொடுத்துச்சு, அரிப்பு இல்லாம இருக்குது அப்படின்னாரு. கண்டிப்பா அது உண்மையா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த லெவல் டெப்த்துக்கு வந்து போல சார். ஏன்னா நம்ம வந்து வெள்ளைக்காரங்க என்ன ட்ரக்கை கண்டுபிடிச்சாங்களோ அதிலேயே டிபெண்ட் ஆகிட்டு இருக்கோம். நம்மளோட பெருமை உண்மையா நம்மளுக்கு தெரியல. அதுல நான் ஒத்துக்குவேன். இது ஃபியூச்சர் இன்னுமே வர யாராவது நம்மளோட இயற்கையான தாவரங்கள், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேலமைன் அது இதுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் அவங்க நாட்டுல இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை வந்து அலோபதியோட சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம இதுலயும் அந்த மாதிரி நிறைய சித்தர்கள்லாம் நிறைய மருந்து வச்சிருக்காங்க. அது என்ன இன்கிரீடியன்ட்னு பிற்காலத்துல நம்ம அதை நம்மளோட பெருமையை தெரியாம அது வந்து பண்ணிட்டு இருக்கோம் சார். அது நான் ஒத்துக்கிறேன் சார். இது மாதிரி நிறைய இருக்கு, ப்ராபப்ளி அதுல கூட வரலாம் சார். உங்களுக்கு நான் சரி பண்றீங்களா, ஓகே பண்ணிக்கோங்க அப்படின்னு. சார் அது ஒரு பிரச்சனையானதான் சார். அதுக்காக நம்ம ஓவரா நம்ம இதையும் இது எல்லாத்துக்கும் குப்பமேனி அப்படின்னு போகக்கூடாது. அதுதான் சார் சொல்லுவாங்க. ஆலிவேரா அந்த கத்தாழையில மாய்ஸ்சரைசர் தான் சார். அதாவது கடவுள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய அதுல நல்லது வச்சிருப்பாரு. அதுல ஆன்டி பாக்டீரியா கொள்றதுக்குன்னு ஒரு கெமிக்கல் வச்சிருப்பாரு. மாய்ஸ்சரைசர் அந்த ஈரப்பதத்தை கொடுக்கறதுக்குன்னு ஒரு கெமிக்கல் வச்சிருப்பாரு. நம்மளுக்கு பிரிச்சு பார்க்கணும் சார். அதனால எல்லாத்துக்கும் கத்தாழை தேய்ச்சிக்கிட்டு இருந்தா அது செட் ஆகாது. அதான் நிறைய பேர் குப்பமேனி இலைய தேய்ச்சிட்டு வருவாங்க. அதை பத்தி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார். ஏன்னா நல்லது இருக்கு, ஆனா எந்த டிசீஸ்ன்னு தெரிஞ்சு பார்க்கணும். யூனிவர்சலா எல்லா நோய்க்கும் இது குப்பமேனி இலை மருந்து அப்படிங்கிறத நான் ஏத்துக்க மாட்டேன் சார். அது யூஸ்வலா அந்த எக்ஸிமாங்கிற ஒரு கண்டிஷன்ஸ்க்கு வேலை செய்யுதுங்கிறாங்க சார். அதுக்கு
இல்ல அது அதுதான் சார், ஒரு சில கண்டிஷனுக்கு வேலை செய்யும், ஒரு சில கண்டிஷனுக்கு வேலை செய்யாது. நம்ம என்ன பண்றோம்னா அந்த அந்த அறிவு இல்லை சார். இப்ப நம்மளுக்கு அது கொஞ்சம் அலோபதி பீப்புள் மக்களுக்கு ஆக்சுவலா சார் வந்து சொன்னாரு, என்னை இங்க கூட்டிட்டு வந்ததே வந்து ராஜேஷ் சார் தான், யூராலஜிஸ்ட். அவரு என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, நீங்க கொஞ்சம் அலோபதியிலே சுத்தாம கொஞ்சம் கொஞ்சம் சித்தாக்கு போங்க, அவங்களையும் பார்த்து என்னடா இது மனுஷன் இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படி. அந்த விட்டிலிகோன்னு சொல்ற இருக்கிறதுல விட்டிலிகோ எந்த இடத்துல வந்தா அது குணமே ஆகாதுன்னா அந்த லிப்டிப் விட்டிலிகோன்னு சொல்லுவாங்க சார். விரல்ல நிறைய பேத்துக்கு பார்த்துருப்பீங்க, இங்க மட்டும் வெள்ளையா இருக்கும். சரிங்களா சார்? இருக்கிறதுலே வெண்புள்ளிக்கு கஷ்டமான இடம், ட்ரீட்மெண்ட்டே பண்ணாலும் சரியாகாத பகுதினா அதுதான் சார். என்னோட ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து ஒரு இயற்கை பண்ணை வச்சிருக்காரு. அவரோட பண்ணையில வேலை செய்யற ஒருத்தருக்கு வந்து இந்த லிப்டிக் விட்டலி, இந்த ஃபிங்கர்ஸ்ல வர விட்டலிகோ வந்தது. என்கிட்ட வந்து கேட்டாரு, இது சரியாகுப்பா, நீ இதை ஏத்துக்கோ, எதுக்கு வீணா சைட் எஃபெக்ட் இருக்கிற அலோபதி மாத்திரையை போட்டுட்டு நீ அது இது பண்ணிட்டு இருக்காரு. அந்த பையன் எதுவுமே சரி எடுக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்து ஒரு வருஷம் கழிச்சு அந்த பையனுக்கு பார்த்தேன் சார், அது நல்லா பியூரா இருந்தது. என்ன அப்படின்னா அந்த இயற்கை உரம் ஒன்று சொல்லுவாங்களே சார், பஞ்சகாவியம். பஞ்சகாவியத்தை அந்த பையன் கையில கரைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு சார். இந்த பஞ்சகாவியத்துல அந்த நல்லது செய்யற கிருமி இருக்கு, அதுல இருக்கிற சூரிய ஒளியை பிடிச்சி இழுத்து அந்த ஸ்கின்னை வந்து நார்மல் ஆக்கிடுச்சு. அதனால நிறைய இருக்கு சார் நம்ம கிட்ட. நம்ம மக்கள் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும், நமக்கான தாவரங்கள்ல இருக்கிற நல்லதை வந்து பிரிச்சு பார்க்கணும். அதை வந்து நம்ம பண்றது இல்லை. இப்ப எல்லா மெடிசனும் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, இந்த யூரோப்பு, அமெரிக்கால இருக்கிற தாவரங்கள் அவங்களோட இதையே தான் வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதுலயும் நல்லது இருக்கு, நல்லது கொஞ்சம் சித்த மருத்துவர்கள் கொஞ்சம் வந்து இதை ஆக்சுவலா ரெண்டு பேத்துக்கும் ஒரு கோஆபரேஷன் வரணும், மற்ற எல்லாத்துக்கும். அப்படி இருந்தாதான் இதுல மக்களுக்காக இவங்க ஒன்றிணைஞ்சாதான் வெற்றி கிடைக்கும். இல்ல நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு சண்டை போட்டுட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது சார். அழுக்கான இடத்துல செருப்பு போட்டுன்னு போறதுதான் நல்லது சார். ஆக்சுவலா அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செங்கக்கல் வச்ச செவுரு தான் நம்ம தோல். 50 வயசுக்கு மேலேயே அந்த சிமெண்ட் செங்கக்கல் கடையில சிமெண்ட் மாதிரி இருக்கிற கொழுப்போட உற்பத்தி எல்லாத்துக்கும் குறைஞ்சிரும். ஈஸியா அந்த அலர்ஜிலாம் உள்ளுக்குள்ளார போய் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் சார். அதனால செப்பல் போட்டுட்டு நடக்கிறது வந்து அழுக்கான இடத்துல கண்டிப்பா வேணும் சார். அதே மாதிரி தோலோட அந்த 100 லேயர்ல செங்கக்கல் அடிக்க மாதிரி வச்சிருந்து ஏஜ் ஆக ஆக பாத்தீங்கன்னா 50, 25 அப்படின்னு சாஃப்டா மாறிடும். ஒரு 60 வயசுக்கு மேலேயே நம்மளோட தோல் குழந்தைங்க தோல் தான் சார். குழந்தைங்க தோல் மாதிரி தான் பாத்துக்கணும். குழந்தைங்க சோப்பு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுதான் நான் சொன்னேன், இனிமேல லைஃப் ஆயிலாம் போடாதீங்க, குழந்தை வீட்டுல பேர பேத்தி ஒரு சோப்பு வச்சிருப்பாங்கல்ல, அந்த சோப்பை வந்து போடுங்க அப்படின்னு. இயற்கையா அது தோல் இது வந்து முடியெல்லாம் கொட்டி போயிடும், கொஞ்சம் முடி தான் வந்து இருக்கும். வெயில்ல போனா ரொம்ப சாஃப்டா தோல் வந்து 2வது லேயர் தான். நம்ம இப்ப நான் தோல் என்னோட சுருக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த 2வது லேயர்ல இருக்கிற டெர்மிஸ், அதெல்லாம் வந்து குறைஞ்சு போய் ரொம்ப தின்னா மாறிடும் சார். ஈஸியா செருப்பு போடாம போனீங்கன்னா இன்ஃபெக்ஷனு, ஒரு சின்ன காயப்பட்டாலே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வீட்டுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் செருப்பு போடணும்னு அவசியம் இல்லை சார். நார்மல் ப்ரெஷர் அதை இது வெறுங்காலில் நடக்கிறதும் நல்லதுதான். ஏன்னா காலில் சில ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கு சார், அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணன்றதுக்கு அது வந்து தேவை உங்களுக்கு சார். என்ன சார்? புரியல சார். முக்கியமான வேலைன்னா கிருமி அந்த அலர்ஜி எல்லாம் ஈஸியா உள்ளுக்குள்ள போறதை தடுக்குது சார். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் லாஸ், நீர்ச்சத்து இழப்பை வந்து குறைக்கிறது வந்து ஒரு தோல் தான் சார். இப்போ பேர்ட்ஸ் தீக்காய பேஷண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க டெத்து வர்றதுக்கு அவங்களுக்கு காரணமே என்னன்னா உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து வந்து வெளியே போயிடுறது. தோல் இல்லைன்னா வெளியில இருக்கிற ஈஸியான எல்லா கிருமியும் வந்து உள்ளுக்குள்ளார வந்துடும் சார். அதுதான் சொல்றது.
அதுக்காக தான் யூஸ்வலா ஒரு செல்லுங்கிறத வந்து மற்ற இடத்துலலாம் வயிற்றுக்குள்ளாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாஸ்பரஸ்ங்கிற ஒரு உப்பையும் கொழுப்பையும் வச்சு கடவுள் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஆனா வெளியில இருக்கிற அந்த தோலை மட்டும் வந்து ஒரு புரோட்டீன் அந்த கொழுப்பு ரெண்டையும் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு மதில் சுவர் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அது இருக்கிறதுனால தான் நம்ம இந்த வெயில் அலர்ஜி எல்லாத்தையும் நம்மளால இது பண்ண முடியுது. இது இல்லாம தோல் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. விட்டமின் டி உற்பத்தி பண்றதுக்கும் அதுதான் முக்கியமான ஃபங்க்ஷன். கிருமி எதிர்ப்பு சக்தி இருக்குது. வாட்டர் லாஸ். தோல் இல்லைன்னா இந்த ஒரு மணி நேரம் நான் வெயில்ல இருந்தேன்னா 5 லிட்டர் தண்ணி ஆவியாகி போயிடும் சார் உங்களுக்கு. சார் என்ன கேட்கிறாருன்னா, இப்ப நிறைய பேர் ஸ்டீராய்டுங்கிறத எடுத்துட்டு இருக்காங்க. அதனால நிறைய ஸ்கின் டிசீஸ் வருதான்னா கண்டிப்பா வருது சார். அது நம்ம கிராமத்துல பார்த்தீங்க, ஈவன் வீட்லயே கூட இருக்கும். பெட்னோவிட்னு ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு ஆயின்மெண்ட் இருக்கும். அதோட அது வந்து ஒரு ஸ்டீராய்டு சார். ஸ்டீராய்டுங்கிறது எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். அலர்ஜி மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஆனா அதோட ஒரு சைடு எஃபெக்ட் வந்து என்னன்னா, யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடம் வெள்ளையாயிரும். இதோட சைடு எஃபெக்டை பத்தி தெரியாம இதை ஒரு வெள்ளையாக்கிற கிரீமு அப்படின்னு இந்த ஸ்கின் லைட்டு மெலா லைட்டு நிறைய பேர் காலேஜ் பையனுங்கெல்லாம் இதோட சைடு எஃபெக்ட் இதோட தெரியாம ஆனா போட்ட உடனே ஒரு 20 நாள்லயே பாத்தீங்கன்னா பல அரவிந்த் சாமி மாதிரி நம்ம மின்னுவோம். ஆனா என்னன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சைடு எஃபெக்ட். தோலை வந்து ஒரு குழந்தையோட தோலா மாத்திடுவோம் சார். வெயில்ல போக முடியாது. வெயில்ல போனீங்கன்னா இருக்கிறத கருப்பி விட்டுரும். அவ்வளவு மோசமானது. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி நல்லது செய்யற கிருமி, தோல்ல இருக்கிற நல்லது செய்யற கிருமியையும் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு கெட்டது செய்யற கிருமியை வந்து உட்கார வச்சிரும். ஈஸியா அந்த ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். எஸ் சார். நிறைய ஸ்கின் டிசீஸ் இருக்கு சார். ரொஷேஷியா சொல்லுவாங்க. அந்த முகப்பொருளுக்கு காரணமே வந்து ஓரல் ஸ்டீராய்ட்ஸ் தான். வந்து உங்களுக்கு நிறைய முகப்பொருளுக்கு வந்து காரணமே ஒரு ஸ்டீராய்ட்ஸ் தான். உங்களுக்கு நல்லா குண்டாயிரும். இந்த ஸ்ட்ரைன்னு சொல்லுவாங்க, அந்த மாசமானவங்களுக்கு வெடிப்பிடு வர மாதிரி ஸ்கின் டிசீஸ், அதெல்லாம் வந்து ஸ்டீராய்ட்ஸ் வந்து காஸ் பண்ணும். அது என்ன சார்? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாஷ் பண்ணணும் சார் கொஞ்சம். ஆனால் நம்ம இது வந்து வாஷ் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க நம்ம ஊருக்கு. இது நம்ம பீப்புளுக்குள்ள நார்மலாக ஒரு வாஷ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிட்டாலே போதும் சார். சும்மா சாதாரணமாக மேலே இருக்கிற இதுக்கு வாய் வழியாக இந்த டேப்லெட்டும் தேவையில்லை. சில்வர் நைட்ரேட்னு ஒரு க்ரீம் இருக்கு. யூஸ்வலாக சூடோமோனாஸ்ங்கிற ஒரு பாக்டீரியா தான் வந்து இந்த பேர்ன்ஸில் வந்து இருக்கும். அது போட்டாலே போதும் சார். வேற என்ன, அந்த இடத்த வாஷ் பண்ணிட்டு துண்டுல ஒத்தி எடுத்துட்டு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணாலே போதும் சார். என்ன சார்? இருக்கலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ஒன்றும் இல்லை. சோப் சோப்புங்கிறது தேவையில்லை சார். இது ஆக்சுவலா அழுக்க போக்குறதுக்கு கையில தேய்ச்சி குளிச்சாலே போதும். அதுதான் நான் சொல்றேன் சார். என்ன சார்? என்ன வடிகிறது தான் சார் நல்ல தோடு. அது ஒண்ணு போட்டுக்கலாம் சார். ஆனா என்னன்னா நீங்க சோப்பு போட போட எண்ணெய் வடிகிறது இன்னும் அதிகமாகும் சார். ஃப்ரீக்வெண்டா வாஷ் பண்ணிக்கலாம் சார் தண்ணியில. ஆக்சுவலா அந்த எண்ணெயில நிறைய ஆன்டி பாக்டீரியல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு சார். ஸ்குவாலின்னு சொல்லுவாங்க, ட்ரைக்ளிசரைட்ஸ், அப்படின்னு நிறைய அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இங்க இப்ப வர என் முகம் மட்டும் எண்ணெய் வடியுது, ஒரு டல் லுக்கை கொடுக்குது அப்படி இப்படிம்பாங்க. ஆக்சுவலா அந்த எண்ணெய்ங்கிறது நம்மளை வெளியில இருந்து சன்லைட்ல இருந்து பாதுகாக்குது, வெளியில இருக்கிற தூசியில இருந்து பாதுகாக்குது. தூசிலாம் வந்து உடம்புக்கு உள்ளுக்குள்ளார போகாம வெளியே தள்ளுது சார். அதான் சார், இப்ப கருப்பா இருக்கிறது வெள்ளையாக்கிற மாதிரி இந்த எண்ணெய்ங்கிறதும் நல்லது. அதை நம்ம போக்கணும்னு தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீக்வெண்டா வாஷ் பண்ணா போதும் சார்.
ஒரு இது மைண்டு மாதிரி தான். ஒரு எண்ணத்தை வந்து இது வரக்கூடாதுன்னு தடுக்கும் போது தான் அது உள்ளுக்குள்ளார வந்துகிட்டு இருக்கும். ஆக்சுவலா இந்த சோப்பு போட்டு இன்னும் வாஷ் பண்ண தான் அதோட செக்ரீஷன்ஸ் இன்னும் அதிகமாயிட்டு இருக்கும் சார் உங்களுக்கு. சார் அது போட்டு குடிக்க முடியாது சார். ஏன்னா அதுதான் சார், சோப்புங்கிறது ஒரு ரஃப்பான சப்ஸ்டன்ஸ். அந்த ஷேப்பு வரத்துக்காக அதுல உப்பு நிறைய சேர்ப்பாங்க சார். அப்ப அது வந்து என்னன்னா, உப்புங்கிறது இந்த கொழுப்பை அரிச்சு விட்டுரும். கியூட்டிக்கல்னு சொல்லுவாங்க சார். இப்ப என் முடி வந்து வெளியில இருக்கிற அழுக்குல இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு கியூட்டிக்கல்னு ஒரு உரம் இருக்கு. அந்த உரையை டேமேஜ் பண்ணி விட்டுரும் சார். அந்த ஷேப்புக்காக, ரவுண்டு ஷேப்பு, இந்த ஸ்கொயர் ஷேப்பு, அந்த ஷேப்புக்காக அந்த உப்பு சேர்த்தாதான் அந்த ஷேப்பு வரும் சார். அது அதனாலதான் வந்து என்ன சொல்லுவாங்க, பெஸ்ட் சோப்புக்கு பதிலாக லிக்யூட் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. திரவ சோப்புகள் வந்து கொஞ்சம் நல்லது கம்பேர்ட் டு சோப்பு.